அரக்கோணம் நகரம் மற்றும் நெமிழி கிழக்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எஸ். ஜெகத்ரட்சகனை ஆதரித்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகரம் மற்றும் மத்திய ஒன்றிய வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுடன் PLA-2 ஆலோசனை கூட்டம் அரக்கோணம் நகர திமுக தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தல் பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான், மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களிடம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி, மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நெமிழி கிழக்கு மற்றும் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுடன் PLA-2 ஆலோசனை கூட்டம் நெமிழி கிழக்கு திமுக தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி பேசுகையில், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளராக நிற்கின்றார் என எண்ணி அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி காண பாடுபட வேண்டும். மேலும் PLA-2 முகவர்கள் தேர்தல் நாளன்று 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எவ்வளவு வாக்குகள் பதிவாகின்றது என்று ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இதில் நெமிழி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான வடிவேலு, அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர், தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன், நெமிழி பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன், மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு, மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ராமலிங்கம், ஒன்றிய கவுன்சிலர் பாலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.